பாஜக ஆளும் குஜராத்தில் எந்த அளவுக்கு மத்திய அரசு அந்த பணத்தை ஒதுக்குகிறது என்றால் 13,000 கோடி. ஆனால் தமிழகத்துக்கு ஒதுக்கக்கூடிய பணம் 1300 கோடி. பாஜக ஆளும் குஜராத் துறைமுகம் வழியாகத்தான் போதைப் பொருள்கள் எல்லாம் இங்கே வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தமிழகத்தை அவர்கள் மிக வஞ்சிக்கின்ற அளவில் பல்வேறு நிலைப்பாட்டை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். விவசாயிகள் பயன்படுத்தும் தண்ணீருக்கு வதிவிக்கக்கூடிய அரசு இப்போது மத்திய அரசாக இருக்கிறது. தண்ணீர் வீணாவதை தடுப்பதற்கு தேவையான தண்ணீரை பண்ணாமல் நீர்வளத்துறை அமைச்சர் CR பட்டீல் அறிவிக்கிறார். நீங்கள் செருப்பு போட்டு சாலையில் நடந்தால் சாலை பழுதாகும் என்று வெறும் காலுடன் நடக்க சொல்கிறார்கள். இப்படிப்பட்டவர் தான் பிஜேபி ஓரவஞ்சனை. மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை சில ஆண்டுகளுக்கு முன்னே நம்மளுடைய பிரதமர் ஒரே ஒரு 2 கல்லை வச்சு துவக்க விழா நடத்தினார். அந்த கல்லோட தான் இருக்கிறது அந்த மதுரை மைதானம். துவக்க விழா நடத்தி பல ஆண்டுகள் நடந்து முடிந்த பிறகு கூட அந்த மருத்துவமனையை ஆரம்பிப்பதற்கோ முடிப்பதற்கோ அது தமிழ் மக்களுடைய பயன்பாட்டு வருவதற்கு இந்த மத்திய அரசு வேண்டுமென்று காலதாமதம் செய்து ஓரவஞ்சனை செய்கிறது. பல்வேறு மாநிலங்களுக்கு பல 1000 கோடியை தருகின்ற மத்திய அரசு தமிழ்நாட்டில் வெள்ளம் வந்தாலும் பாதிப்பு ஏற்பட்டாலும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய தொகை ஒரு சிறிதளவு தான். ஆனால் இன்னும் மருத்துவமனைக்கு சரியான நிதி கூட ஒதுக்கவில்லை. தமிழ்நாட்டின் திட்டங்களை எல்லாம் புறக்கணித்து தமிழ் மொழி வளர்ச்சியை வஞ்சிக்கின்ற வேலையில்தான் இன்று பாரதிய ஜனதா கட்சி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு திட்டங்களை திட்டி மகளிருக்கும் இளைஞர்களுக்கும் பல்வேறு நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறார். இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பை பெரிதுபடுத்துவதற்காக பல்வேறு இடங்களில் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். இப்படிப்பட்ட ஆட்சி தமிழ்நாட்டில் தமிழர் நலனுக்காக தமிழ் மக்களுடைய வளர்ச்சிக்காக பாடுபடுகின்ற ஆட்சிதான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. இந்த ஆட்சிதான் தளபதியுடைய தலைமையில் இருக்கிற ஆட்சி. நீங்கள் எப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தானை தலைவர் டாக்டர் கலைஞருக்கு பின்னாலே இந்த ஆட்சி சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. உங்களுடைய வாக்கு வருங்காலத்தில் உங்களுடைய ஆதரவு எப்பொழுதும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அதற்கு ஆதரவு பெற்ற அணிகளுக்கும் நீங்கள் அவசியம் கொடுத்து உங்களுடைய வாக்குகளை அளித்து நீங்கள் பெருமை சேர்க்க வேண்டும் என்று கூறி வாக்களித்தவர்கள் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இடதுசாரிகளை பேசுவதற்கு இவ்வளோண்டுல செருப்பு ஒட்டி இருக்கிற தூசி அளவு கூட சமானம் இல்லை இந்த சங்கி கும்பல். குறிப்பா சாட்டை துரைமுருகனும் அவங்க அண்ணே சில்ற சீமானும் தகுதியற்றவர்கள். மரியாதையா இருந்தா தப்பிச்சுக்குவானுங்க, இல்லைன்னா திருவாரூர் மெத்தேடு தான் வரும். திருவாரூர் மெத்தேடு என்னடானா விளக்கமா எடுத்துட்டு போய் வீட்டுல சாத்துறது.